சூரிய கடவுளின் பிறந்த நாளே ரத சப்தமியாக அனுசரிக்கப்படுகிறது. ரதம் என்றால் தேர் என்றும் சப்தமி என்றால் ஏழாவது நாள் என்றும் சுக்ல பக்ஷத்தின் ஏழாவது நாளில் வருவதால் ரத சப்தமி என்றும் அழைக்கப்படுகிறது. தலைமை பதவி, அதிகார பதவி ஆகியவற்றிற்கு காரணமாக அமையக்கூடியவர் சூரியன். இவரின் அருளை பெறுவதற்கு முக்கிய நாளாக ரத சப்தமி நாள் கருதப்படுகிறது. இந்த வருடம் ரத சப்தமி பிப்ரவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. ரதசப்தமி நாளில் துவங்கி சூரியன் வடதிசையில் இருந்து 6 மாத காலத்திற்கு உலகிற்கு ஒளி தருவார். ரத சப்தமி நாளில் சூரியன் பிறந்ததாக கருதப்படுவதால் அந்த நாளில் சூரியனின் சக்தி பல மடங்கு அதிகரித்து காணப்படும். எனவே ரதசப்தமி நாளில் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் ஏராளமானோர் புனித நீராடி சூரிய பகவானை வழிபடுவார்கள். ரத சப்தமியன்று காலை குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்கன் இலைகளை 7 எடுத்து அடுக்கி அதன் மீது அட்சதையும் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும். இவ்விலை அடுக்கை தலை மீது வைத்து குளிக்க வேண்டும். இப்படிச் செய்வதால் சூரியனின் 7 வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்கன் இலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடலில் உள்ள நோய்களையும் பாவங்களையும் நீக்குகிறது. ரத சப்தமியன்று பூஜை அறையில் சூரிய ரதம் வரைய வேண்டும். அதில் சூரியன் பவனி வருவதாக நினைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அர்ச்சித்து சூரியனுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபட வேண்டும். சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நைவேத்தியமாக படைத்து பூஜை செய்யலாம். தலைமை பொறுப்புகளை வேண்டுவோர், அரசு வேலையில் உயர்பதவி வேண்டுவோர், நோய் தீர்ந்து ஆரோக்கியம் பெற வேண்டுவோர் இந்த ரதசப்தமி நாளில் சூரியனை வழிபடுவது நல்லது.